வக்ஃப் சபை, அடுத்து அதே போன்ற ஒரு முஸ்லிம் நிறுவனம் தான் முஸ்லிம் கலாச்சார திணைக்களம். இந்த 2 திணைக்களம் என்பது உங்கள் அமைச்சுக்கு கீழ் வருகின்ற முக்கியமான திணைக்களங்கள். ஊழலை ஊழலை ஒழிக்க வந்த அரசாங்கம் தான் என்பிபி அரசாங்கம். ஆனால் இப்போது பார்க்கின்ற போது அனைத்து ஊழலும் இந்த 2 திணைக்களில் இருப்பது போல் தெரிகிறது. ஏனென்றால் நாங்கள் சபரிமலைக்கும் ஆன்மீகத்துக்காக செல்கிறார்கள், ஆனால் சபரிமலை டிராவல்ஸ் என்பதை காண முடியவில்லை நமது நாட்டிலே. ஹஜ்ஜும் ஒரு ஆன்மீக கடமைதான் முஸ்லிம்களுக்கு, ஆனால் ஹஜ் டிராவல்ஸ் நிறையவே இங்கே இருக்கிறது. ஆகவே இந்த ஹஜ் என்பதும் இந்த ஆன்மீக கிரிகைகள் என்பதும் இங்கே இலங்கையிலே ஒரு வியாபாரமாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதற்குள் ஊழலும் இருக்கிறது. குறிப்பாக நான் அண்மையிலே கேள்விப்பட்ட விடயங்கள் தான், கொழும்பில் இருக்கின்ற அநேகமான பள்ளிவாசல்களிலே இந்த வக்ஃப் சொத்து பிரச்சனைகள் என்பது போய்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த விடயம். வக்ஃப் சட்டங்கள் ஒழுங்காக இருந்து, வக்ஃப் சபை ஒழுங்காக இருந்தால், கலாச்சார திணைக்களம் ஒழுங்காக இருந்தால் இந்த பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியப்பாடுகளே இல்லை. இது உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இதனை எப்படி நீங்கள் முன்னெடுக்க போகிறோம்? உங்களுக்கான இந்த சவால் இது. நீங்கள் சொல்லுகின்ற விடயத்தை கண்டிப்பாக நான் பார்க்க வேண்டும். ஏனெனில் ஊடகவியலாளராக நீங்கள் சொல்லுகின்றீர்கள். நான் நினைக்கின்றேன் இந்த காணொலியை பார்க்கின்ற வக்ஃப் போர்டில் இருக்கின்ற அதே போன்று முஸ்லீம் கலாச்சார திணைக்களத்தில் உள்ளவர்களை பற்றி நீங்கள் சொல்லுகின்றீர்கள், நான் சொல்லவில்லை. நீங்கள் கேள்விப்பட்டதே ஊடகவியலாளர் சொல்லுங்கள். இதிலே ஊழல் நிறைந்த நிறுவனம் என்னை பொறுத்தவரையில் இந்த அமைச்சை பொறுப்பேற்றதன் பின்னர் எனது மனதிலே பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, நான் ஆரம்பித்திருக்கின்றோம். நான் பதவியை பொறுப்பேற்பதற்கு முன்னரே கடந்த அமைச்சராக இருக்கின்ற சுனில் செனவி அவருடைய முன்னேற்பாட்டில் ஹஜ்ஜுக்கான ஒரு புதிய பாராளுமன்ற சட்ட வரைவை கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அதனை மிக விரைவாக நாங்கள் சட்ட வரைவாக மாற்றின அந்த வேலையை மேற்கொள்ள இருக்கின்றோம். அதன் போது நான் நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிடுகின்ற ஊழல்களை குறைக்கலாம் என நான் நினைக்கின்றேன். அதே போன்று வக்ஃப் சபையை பொறுத்தவரையிலும் கூட தற்போதுள்ள வக்ஃப் சபை எமது அரசாங்கம் நியமித்ததல்ல, வக்ஃப் சபை அல்ல நான் நினைக்கின்றேன். நான் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய காலம் முடிவதற்கு மிக குறுகிய காலம் தான் இருக்கிறது. எனவே வக்ஃப் சபை சார்ந்து வக்ஃப் சட்டங்கள் சார்ந்தும் பல மறுசீரமைப்புகள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே எனக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு தேவை இருக்கிறது. இவைகளில் மாற்றங்கள் கொண்டு நிறைய பேர் சொன்னார்கள். நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தை இன்னும் பலர் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இப்படி